இந்த கோடை காலத்தில் கனடாவின் எந்த ஒரு பகுதியை உற்று நோக்கினாலும் மக்கள் பல்வேறு வகையான தீவிர காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. மேற்கு கனடாவில் ஏற்பட்டுள்ள பலத்த புயல் காரணமாக குறிப்பாக மனிடோபா மாகாணத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒன்டாரியோ, கியூபெக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய பகுதிகளின் சில இடங்கள் கடுமையான வெப்ப அலைகள் மற்றும் இடிமின்னல் எச்சரிக்கைகளின் கீழ் உள்ளன. அதே நேரம் வடக்கு பகுதி காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாரத்தில் மாத்திரம் தென்மேற்கு வினிபெக்கில் வீசிய கடுமையான புயல் ஒரு வீட்டை தகர்த்தெறிந்ததுடன் வேலிகளை பிடுங்கி எறிந்து முற்றத்தில் இருந்த உபகரணங்களையும் தூக்கி வீசியுள்ளது. ஒன்டாரியோவின் கிங்ஸ்டன் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை தற்காலிகமாக சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த அதேவேளை ஒட்டாவாவில் நடைபெற்ற கனடா தின கொண்டாட்டங்கள் இடி மின்னல் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ரத்து செய்யப்பட்டன. நாம் பல கடுமையான காலநிலை மாற்றங்களை எதிர்கொண்டு வருகிறோம் என்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற கனடா அமைப்பின் ஒட்டாவாவைச் சேர்ந்த வானிலை ஆய்வாளர் ஜெனிஃபர் ஸ்மித் தெரிவித்தார். பல காலநிலை கண்காணிப்பாளர்கள் இந்த ஆண்டு குளிர்காலத்தில் உச்சத்தை எட்டக்கூடிய மிக வலுவான எல் நீனோ காலநிலை உருவாகும் என்று கணித்துள்ளனர். ஆனால் இந்த கோடை காலத்திலேயே அது பல கனேடியர்களுக்கு பேரழிவையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.